கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, பொதுக்காலத்தினுடைய 18வது ஞாயிறில் இருக்கிற நமக்கு திருப்பலியோடு கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இறை வாக்கின் மூலமாக தருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு 3 முத்தான இறைவார்த்தை பகுதிகளை தந்திருக்கிறார். முதல் வாசகம், 2வது வாசகம், அதனுடைய நீட்சியாக முத்தாய்ப்பாக நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 3ஐயும் தொடர்புபடுத்தி உங்களோடு இந்த மறையுரையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எதிர்மறையான பார்வையோடு தான் இருக்கும். அந்த சபையுரையாளர் புத்தகமே வீண் வீண் முற்றிலும் வீண் அப்படின்னு சொல்லி அந்த பகுதிகளெல்லாம் கடந்து போகும். இந்த காலத்தில் அது செய்யணும்னா அது இது நடந்திருக்கும், அதனால இது வீணா போச்சு, இதனால அது வீணா போச்சு அப்படின்னு வீண் வீண் வந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுடைய பார்வைக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். சபையுரையாளர் 2வது அதிகாரத்தில் 23வது வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை, எல்லாம் வீணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீணான காரியங்களை குறித்து நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு பெசிமிஸ்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த சபையுரையாளர் எழுதப்பட்ட காலமும் நேரமும் சற்று அப்பாற்பட்டு காலங்களுக்கு முன்பாக நடந்ததுனால அந்த கால சூழ்நிலைக்கு அது சரியாக இருந்தது. இன்றைக்கும் அது எல்லா நிலையிலும் பொருந்தாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சபை உரையாளருடைய வசனங்களை நம்ம அழகாக பொருத்தி பார்த்து விளக்கம் காண முடியும். இன்னைக்கு நம்ம அவ்வளோ தூரம் ஒரு விதமான எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இல்லாமல் கொஞ்சம் நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்றத உள்வாங்கியவர்களாக இந்த வீண் அப்படின்ற வார்த்தையை நாம் சிந்திப்போம். இன்றைக்கும் நாம் சபை உரையாளர் சொன்னது போல வீணாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் வீணா போனதுன்னு தெரியாமல் அதை வீணாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில காரியங்களை அது வீணுன்னு தெரிந்தும் நாம் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். இது வீணா போயிடும் தெரியாமையே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இது வீணுன்னு தெரிஞ்சு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு சிலது இருக்கத்தான் செய்கிறது. ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா எங்கள் பகுதிகளில் குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, பரமக்குடி, காரைக்குடி இந்த பகுதிகளில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரளயமே கிளம்பியது. என்ன அப்படின்னா அங்கன பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அது 5 லட்சமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் மாதத்துக்கு 5000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனைக்கு எட்டாத ஒரு சாதாரண ஒரு கணக்கு தெரிந்தவனால் கூட அதை எளிமையாக கண்டுபிடித்த முடியும், ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு. இருந்தாலும் கூட நமக்கு வட்டி இவ்வளோ வருகிறதே, நம்முடைய முதலீடு இவ்வளோ இருக்குது, ஆனால் நமக்கு உள்ளீடு இவ்வளோ இருக்குது, வெளியீடு இவ்வளோ இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஏமாந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும். வீணாய் போகும் என்று தெரிந்தும் வீணா ஒரு காரியத்தை செய்கிறவங்க. இப்படி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். என்னது? இது வீணனும் தெரிந்தும் நீ அதை செய்து கொண்டு இருக்கிறாய். அது என்னது அப்படின்றத தான் இந்த நற்செய்தியில் பணக்காரனை மையப்படுத்தி ஆண்டவர் நமக்கு ஒரு ஓமையாக சொல்லியிருக்கிறார். நற்செய்தியினுடைய தொடக்க பகுதி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து இயேசுவிட்டம் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையே பிரச்சனை இருக்கிறது. அப்படி சரியாக வாச்சோம்னா, போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும். அவர் அந்த ஆளை நோக்கி, ஜீசஸ் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று இயேசு கேட்கிறார். அவர் யதார்த்தமாக எந்திரிச்சு என்ன கேட்குறாரு? ஏன்னா யூத பாரம்பரியத்தில் சொத்து பிரிக்கிற பொழுது மூத்தவனுக்கு 2ல் 1 பங்கை கொடுத்துடணும். அதுதான் அவங்களுடைய சொத்து வரையறை, அப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. அதனால இவர் இயேசுவும் ஒரு யூதனாக இருக்கிறதுனால ஒரு யூதனுடைய பின்புலத்தில் அவர் சரியான நமக்கு பதிலை கொடுத்து நம்முடைய தம்பிகிட்ட இருந்தால் அண்ணன்ட்ட இருந்தால் நாங்கள் சொத்தை பிரித்து கொடுப்பார் அப்படின்னு இந்த சகோதரரானவர் கேட்குறார். என் சொத்தை என் சகோதரனோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு சரியான ஒரு தீர்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ என்னை அமர்த்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி, ஃபாதர் அவர் நடுவர் தானே,
அவர் நம்ம ஒவ்வொரு முறையும் விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறது, அவர் நடுவராக வீற்றிருந்து வாழ்வோரையும் இறப்போரையும் அவர் பிரித்தெடுக்கக்கூடியவராக வருவார் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் வாழ்வோரையும் நடுவோரையும் சிட்ஸ் அட் த சென்டர் அண்ட் டிவைடிங் த லிவிங் அண்ட் த டெத், ஜட்ஜிங் த லிவிங் அண்ட் த டெத் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வாழ்வோருக்கும் இறப்போருக்கும் தீர்ப்பிடக்கூடியவர் அவர்தானே அப்படின்றது உண்மைதான். அப்போ இதிலேயே ஒரு சின்ன புரிதல் நமக்கு வேணும். அவர் நடுவராக வீற்றிருந்து வாழ்வோருக்கும் இறப்போருக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாளாக இறந்த எல்லாருமே இறுதி நாளில் எழுப்பப்படுவார்கள். இயேசு ஆண்டவர் இரண்டாம் வருகைக்கு வருகிற பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்களும் வருவார்கள். அவர்தான் வாழ்வோர்கள், இங்கிருந்து இறப்போர்கள் எல்லோரையும் எழுப்பி அவர் நடுவராக இருந்து நமக்கு நீதி தீர்ப்பு தருவார் அப்படின்ற ஒரு புரிதலும் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. அப்போ நடுவராகத்தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நடுவராக இருக்கக்கூடியவர், என்னை நடுவராக உங்களுக்கு அமர்த்தியவர் யாருன்னு இந்த இடத்துல கேட்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆம், அவர் நடுவர் தான். அவர் யாருக்கு நடுவர்? தந்தை எந்த பணிக்கு அவரை அனுப்பி இருக்கிறாரோ, அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் மட்டும்தான் அவர் நடுவராக இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிற சொத்துக்களை, உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகளை பிரித்து கொடுக்கக்கூடிய, ஒரு அழியக்கூடிய பொருட்களை அழியக்கூடிய தன்மை கொண்டவர்களுக்கு, தன்மை கொண்டவைகளுக்கு அவர் நடுவர் அல்ல. அழியா தன்மை கொண்ட ஆன்மாவுக்குத்தான் அவர் நடுவராக இருக்கிறார். அந்த ஆன்மாவை பிரித்தெடுத்து விண்ணக பேரின்பத்திற்கான வாழ்வு யாருக்கு இருக்கிறது, வாழ்வுக்குரியவர்கள் யார், சாவுக்குரியவர்கள் யார் என்பதை சொல்லக்கூடிய நடுவராக இருப்பாரே, அவர் விண்ணகத்தின் நடுவரே தலிய அவர் மன்னகத்தின் நடுவர் அல்ல என்பதை ஆண்டவர் தன்னுடைய வாய்மொழியாக இந்த இடத்தில் நமக்கு சொல்லிட்டு தான் பின்னாடி இந்த அருமையான ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமை? ஒரு பணக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளே சொல்லி கொள்ளுகிறான், எனக்கு நிறையா விளைச்சல் வந்துருச்சு, இனிமேல் இந்த விளைஞ்சதை நான் எங்கிட்டு கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது, இந்த சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என் கலன்களை இடித்து கட்டி அதற்குள் என்னுடைய செல்வத்தை சேர்த்து வைப்பேன், என் தானியங்களை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த பணக்காரனுடைய மனநிலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் இடையே தீர்ப்பிடக்கூடிய தீர்வையின் தலைவனாக வரப்போகிறார். அவர் சொல்லுகிறார் இந்த ஓமையை. எல்லா மதங்களிலேயுமே இறப்பை குறித்தும் இறப்பை கடந்திருக்கிற வாழ்க்கையை குறித்தும் ஒரு பார்வை இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பார்வையை கொண்டிருக்கிறார்கள். நமக்கு திருச்சபை தெளிவாக சொல்லுகிறது, இவ்வுலக வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறாயோ இந்த உலக வாழ்க்கை தான் உன்னுடைய மறு உலக வாழ்வை தீர்மானிக்கும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு வேடிக்கையாக இந்த சொல்லுவாங்க, மறையுறையோட கொஞ்சம் தொடர்புடைய ஒரு பகுதி தான். ஒரு முறை ஒரு விமானத்தில் ஒரு நடுத்தர வயது மிக்க அல்லது ஒரு முதிய வயதுன்னு வச்சுக்கோங்களேன், 50 வயது 60 வயது மிக்க ஒரு பெண்மணி, பக்தி நிறைந்த ஒரு கத்தோலிக்க பெண்மணி பைபிளை வாசிச்சுக்கிட்டே வெளியே அந்த விமானத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு இளைஞன், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகன், அவனும் உட்கார்ந்துருக்கிறான். ஒரு ஆத்திகனாக அந்த அம்மா பைபிளை படிச்சுக்கிட்டு வராங்க, ஒரு கிறித்தவ ஆத்திகளாக இருக்கிறான். இந்த பக்கம் ஒரு நாத்திகன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ இவனுக்கு சும்மா இருக்க முடியல, ஒரு கையில் ஜெபமாலை ஒரு கையில் பைபிளை வச்சுருக்கிற அந்த அம்மா பார்த்து இவன் கேட்குறேன், நீங்கள் கிறிஸ்தவர்களா? ஆமாம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்க எல்லாமே நீங்கள் உண்மைன்னு நம்புறீங்களா? ஆமாம், உண்மைன்னு நம்புகிறேன். அப்போ அவன் கேட்குறான், நோவா மீனுடைய வயிற்றில் 3 நாள் இருந்ததா சொல்கிறாங்களே, அதை நம்புறீங்களா? ஆமாம், நான் நம்புகிறேன். அது எப்படி நம்புகிற மாதிரியா இருக்குது? வயிற்றுக்குள்ளே போய் எப்படிங்க ஒரு மனுஷன் 3 நாளைக்கு இருக்க முடியும்? மூச்சு விடாமல் சோர்திங்க இல்லாமல் எப்படி 3 நாளைக்கு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த அம்மா உடனே ஒரு நிமிஷம் சொன்னாங்க, ஆமாம்ல, நீங்கள் கேட்குறது சரிதான், சரி நான் எப்போ மோட்சத்துக்கு போவேன் இல்லையா, மோட்சத்துக்கு போகும்போது நோவா பார்த்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். நான் மோட்சத்துக்கு போவேன், மோட்சத்தில் போய் போகிற நேரம் அந்த நோவா பார்த்து நான் கேட்டுக்கிறேன், அங்கே இருப்பார் நோவா அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், உடனே ஒருவேளை நோவா மோட்சத்தில் இல்லைனா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இல்லைனா என்ன நீங்கள் கேட்டு எனக்கு சொல்லுங்கள். அவர் அப்போனா என்ன அர்த்தம்? அவர் நரகத்தில் போவார், நீனும் நரகத்துக்கு போகிற, அப்போ நீ எனக்கு அங்கேருந்து கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த நிகழ்வை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா மதங்கள்லையுமே இந்த நம்பிக்கை இருக்கிறது, இதை குறித்த ஒரு தெளிவு இருக்கிறது, அல்லது இதை குறித்த ஒரு பார்வையாகவும் இருக்கிறது. நரகம் சொர்க்கம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த பணக்காரனுக்கு என்ன கிடைக்கும்ன்றது தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்குது, என்று உண்டு குடித்து மகிழ்ச்சி கொள் மனமே என்று எனக்குள்ளாக நான் சொல்லிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்கிறாரு ஆண்டவர். அவனை நோக்கி அன்னைக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்றிரவு நீ மாண்டு போனால் உன்னோடு வரப்போவது என்ன?
அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வைக்கிறார். அவனை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அல்லது எப்படி அவனை அழைக்கிறார்? அறிவிலியே. இன்னைக்கே நீ செத்து போன அப்படின்னா, இன்னைக்கே நீ மாண்டு போனா என்றால் உன்னோடு வரப்போவது என்ன? எல்லாத்தையும் நான் உன்னை எடுக்க போறேனே, இவ்வளவு சொத்து பணத்தை சேர்த்து வைத்திருக்கிற, என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ பணக்காரர்களாக இருப்பவர்கள் எல்லாமே நரகத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்ற பார்வையை நம்ம ஒரு நாளும் திருச்சபை முன்னெடுத்ததில்லை. அது சரியான பார்வையும் அல்ல. பணக்காரர்களை ஆண்டவர் பாவி என்று இந்த இடத்துல அவர் விழிக்கலை. அவர் எப்படி சொல்லுகிறார்? அறிவிலியே. பணக்காரன் இருக்கவனை பார்த்து சொல்லுகிறாரு, அறிவிலியே, இன்றைக்கு இரவு இறந்து போனால் நீ என்ன செய்வாய் என்று சொல்லுகிறார். மக்களே, நம்ம என்ன வேணாலும் திட்டமிடலாம், நம்ம உலகத்தையே திருப்பிடலாம் கூட நம்ம திட்டமிடலாம். ஆனால் நாளைக்கு உலகத்தையே நீங்கள் திருப்புறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கும் பொழுது, நாளைக்கு நான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆக போகிற நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கிற பொழுது, நாளைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க போகிற நீங்கள் திட்டம் போடுகிற பொழுது, நாளைக்கு நான் சபாகாரத்துக்கு போவேன் நீங்கள் திட்டமிடுகிற பொழுது, திட்டம் எல்லாமே நீங்கள் போடலாங்க. கடவுள் நமக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் உசுர் அவர் கையில் வைத்திருக்கிறார். உயிர் அவர் கையில் இருக்கிறது. நம்முடைய உயிர் அவர் கையில் இருக்கிற பொழுது நம்ம இவ்வளவு தூரம் ஆடுறோம் அப்படின்னா, அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்கிறாரு. எல்லாம் உன்னிடம் இருக்கலாம், ஆனால் உன் உயிர் என்னிடம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். பணக்காரர்களாக இருப்பது தவறல்ல, பணம் வைத்திருப்பது தவறல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். எப்படி கடவுள் நிறைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறாரோ, செல்வமும் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் செல்வத்தின் மீது கொண்டிருக்கிற பற்றுறுதி, அதனோடு நமக்கு இருக்கிற தொடர்பு தான் அந்த பணம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா பயனற்றதாக இருக்குமா என்பதை சொல்ல போகிறது. உண்மையிலேயே நல்ல பணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் நமக்கு இங்கேயும் பயன்படணும், அந்த பணத்தின் மூலமாக நமக்கு மேலுலகத்தினுடைய வாழ்க்கையும் கட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லா பணக்காரர்களும் அதை சரியாக செய்வதில்லை. ஒரு நல்ல பணக்காரன், கத்தோலிக்க விசுவாசத்தில் ஆளப்பட்ட பணக்காரன், அதே பணத்தை கொண்டு இவ்வுலகிலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும், அதே பணத்தினால் தான் மறு உலக வாழ்வையும் கட்டிக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு 2 வார்த்தையை மனசில் வச்சுக்கொள்ளுங்கள். கடவுளை செல்வமாக பார்க்கிறேனா, செல்வத்தை கடவுளாக பார்க்கிறேனா? கடவுளை செல்வமாக பார்க்கக்கூடிய செல்வந்தர்கள் விண்ணக பேரின்பத்திற்கு இடம் பெறக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஆனால் செல்வத்தையே கடவுளாக பார்த்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு விண்ணக பேரின்பம் இல்லாமல் போய்விடும். அப்படின்றது தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு முறை ஒரு செல்வந்தர் இறந்து போகிறார். அந்த செல்வந்தர் இறந்த பிறகு இங்கிறதுக்கு விண்ணகத்துக்கு போகிறார். அப்போ ராயப்பர் கதவை திறந்து அந்த செல்வந்தரை உள்ளே வரும்படி கூப்பிடுகிறார். அப்போது அடுத்த நாள், ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் ராயப்பர், நீங்கள் தங்கக்கூடிய இடத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஊர்வலமாக எல்லா இடத்துக்கும் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அப்படி சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்தோன்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அந்த இடத்துல. ஒரு 3 BHK ஒரு பெரிய ரூம்பு, நல்லா வீடுகள்லாம் வச்சு ஒரு ரூம் போட்டு பெரிய ரூம்பாக இருக்குது, அருமையான வீடாக இருக்குது. அப்போது அந்த வீட்டிலேருந்து ஒருத்தன் வெளியில் வரான். யாருன்னு பார்த்தா இவங்க வீட்டில் தோட்டத்தில் வேலை பார்த்தவன், இந்த பணக்கார வீட்டு தோட்டத்தில் வேலை பார்த்தவர். அவர் இந்த பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ இவருக்கு உற்சாகம் பயங்கரமாக இருக்கிறது. ராயப்பட்ட கேட்குறாரு, ராயப்பர் இவர் எங்கள் வீட்டில் தோட்ட வேலை பார்த்தவர்ல? அவன், ஆமாம் உங்கள் வீட்டில் தோட்ட வேலை பார்த்தவர் தான். கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய மாட மாளிகையான வீடு இருக்குது. அங்கே பார்க்கும்போது தான் பல நாட்களாக அவன் கோயிலில், இந்த பணக்காரர் கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசலை பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தவர் அங்கே நல்ல கண் பார்வையோடு அந்த இயற்கை காட்சிகளை கண்டுகொண்டு அவருடைய வீட்டில் இருக்க தோட்டத்தில் உட்காந்துருக்கிறார். பெரிய வீடாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கடந்து போகிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு வருது, அப்புறம் ஒரு சின்ன குடிசை வீடுலாம் வருது. அப்போ தான் இவர் கேட்குறார், சரி பார்த்ததெல்லாம் போதும், என் வீட்டில் கொண்டு என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த பணக்காரர் கேட்குறாரு. அப்படிதான் ராயப்பர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் உங்கள் வீடு வந்துடும், வாங்க போகலாம் அப்படின்றார். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே இந்த பழைய ஃப்ளெக்ஸு, நம்ம கிழிச்சு போகிற ஃப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் அப்படி எங்கன்னா கோர்த்து அங்கன ஃப்ளெக்ஸ் ஓட்டையாக இருக்குது. அந்த ஓட்டையாக இருக்கிற அந்த வீட்டை காமிக்கிறாரு, இதான் உன் வீடு அப்படின்றார். உடனே இந்த செல்வந்தனுக்கு பயங்கரமான ஒரு கோபம். என் வீட்டில் வேலை பார்த்த அந்த வேலைக்காரன், அவனுக்கு அவ்வளோ பெரிய வீடு, நான் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஆண்டவரை தரிசிச்சுட்டு வருவேன், அந்த கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த குருடனுக்கு நீ அவ்வளோ அழகான ஒரு வீட்டை கொடுத்துருக்குற. நான் எத்தனை முறை கோயிலுக்கு வந்திருக்கிறேன், எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கேன், எனக்கு நீ என்ன கோயிலுக்கு, எனக்கு என்ன வீடு வச்சுருக்குற இங்கே? நான் எந்தெந்த கோயிலுக்கு போய் எவ்வளோ தூரத்துக்கு நான் கோயிலெலாம் காணிக்க போட்டிருக்கிறேன், நான் போகாத கோயிலில் நான் செய்யாத ஜபம் இல்லை, எனக்கு இப்படி நீ ஹாஸ்பிட்டால்ஸ் வீடு விடாமல் ஒரு ஃப்ளெக்ஸை வச்சு ஓட்டையாக இருக்கிற அந்த ஃப்ளெக்ஸில் வீடு ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்களா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது பேதுரு சொன்னாராம், எப்பா
நீ கத்துறதுலையோ கோவப்படுறதுலையோ இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ எனக்கு மண்ணகத்திலிருந்து எனக்கு என்ன அனுப்பி வச்சியோ அதை வச்சு தான் உனக்கு இந்த வீட்டை கட்டியிருக்கேன். நீ அனுப்புன காசுக்கு இந்த மெட்டீரியல் தான் வாங்க முடிஞ்சுச்சு. நீ அனுப்புன காசுக்கு அந்த ஓட்டோஃப்ளெக்ஸ் தான் வாங்க முடிஞ்சுச்சு. நீ அனுப்புன காசுக்கு அந்த இத்து போன ரீப்பரை தான் வாங்க முடிஞ்சுச்சு. நீ அனுப்புன காசுக்கு அந்த 10க்கு 10 இடத்த தான் வாங்க முடிஞ்சுச்சு. நான் என்னப்பா செய்ய முடியும்? அவங்கெல்லாம் அனுப்புனதை வச்சு அவங்களுக்கு நான் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவன் சொல்லி கேட்டானா, எங்கள் சொந்தக்காரர்கள்லையே நிறைய பேர் வசதியானவருக்காக, அந்த வசதியானவர்களே நான் தான் அதிகமாக கோயிலுக்கு போய் நான் தான் நிறைய காரியங்கள் செஞ்சேன், எனக்கே இந்த இடமான அவங்களுக்கெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாராம், அவங்களாம் இந்த விண்ணகத்தின் வாசலையே மிதிக்கலை, அந்த குரூப்லாம் நரகத்தில் இருக்குப்பா, நீ ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் செஞ்சதுனால நீ விண்ணகத்தில் வந்து இருக்கிற அப்படின்னு சொன்னாராம். மீண்டுமாக சொல்லுகிறேன் மக்களே, பணம் ஒரு செல்வம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த செல்வத்தை கடவுளாக பார்க்குறேன்னா இல்லை எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த கடவுளை நான் செல்வமாக பார்க்குறேனா அப்படின்றத இந்த நாளில் நம்ம கொஞ்சம் சுய ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுளை செல்வமாய் பார்ப்பவர்களுக்கு இவ்வுலக செல்வம் ரெட்டிப்பாய் கொடுக்கப்படும், இதன் மீது இருக்கிற பற்றுறுதி சற்று அப்பாற்பட்டு நிற்கும். ஆனால் செல்வத்தையே கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் அப்பாற்பட்டவராக போய்விடுவார். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இடையில் என்னுடைய நண்பர் ஒருவர், என்னுடைய மறைமாவட்ட சார்ந்தவர், அருள்னு ஒரு அண்ணன், அவர் ரொம்ப நெருக்கமானவர், நல்ல நாங்கள் அடிக்கடி கலந்து பல காரியங்களை பேசுவது உண்டு. பொது காரியங்களை, திருச்சபை குறித்து, பிற மதங்களை குறித்து கூட நாங்கள் ஆலோசிப்பது உண்டு. அவர் ஒரு முறை கேட்டார், பேசிட்டு ஏங்க என்னை ஃபாதர்னு கூட சொல்ல மாட்டார், போங்க வாங்கன்னு தான் பேசுவார். ஏங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்கங்க, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய உச்சக்கட்ட சந்தோஷத்தை அடைகிறதுக்கு உங்களுக்கு எம்பிட்டு காசு வேணும் அதை சொல்லுங்கள். ஜெபத்தெல்லாம் விட்டுருங்க, நான் பணத்தையே கேட்குறேன், உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்றத நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ என்கிட்ட கேட்டார், ஆனால் என்னென்ன காசான பெரிய சந்தோஷம் அப்படின்னேன். நீங்கள் சொல்லுங்கள், காசு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னா எவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, எவ்வளோ காசு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமான காரியங்களை செஞ்சுக்கிருவீங்க அப்படின்னார். அப்புறம் நான் சொன்னேன், சரி என்ன நீ இவ்வளோ நாளாக கேட்குறனால சொல்கிறேன், என்கிட்ட இப்போதைக்கு கார் இல்லை, அதனால் ஒரு கார் ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு நல்ல சேஃப்டி உள்ள ஒரு காராக, பல இடங்களுக்கு பயணம் செய்கிறோம், தியானங்களுக்கெல்லாம் போகிறோம், அப்போது நல்ல கார் இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணே, ஒரு 15 லட்சம். ஓகே, ஒரு 15 லட்சம் வச்சுக்கோங்க அப்படின்னார். அடுத்து வெளியிலலாம் போயிட்டு வர ரூமில் படுத்தா நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும்னே, அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஒரு ஏசி ஒரு 50,000 வச்சுக்கோங்க அப்படின்னார். சரி, ஏசி வேறு என்ன வேணும்? அப்புறம் ஒரு ஹீட்ரு இருக்கணும், ரூமில் வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், படுத்துங்கிறதுக்கு நல்ல ஒரு கட்டில் இருந்தால் இருக்கணும், படிச்சிருக்கனால நம்ம படிக்கிறதுனால இப்போ எனக்கு நல்ல ஒரு லேப்டாப் ஆப்பிள் டேப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு ஆப்பிள் ஃபோன், ஆனால் மேக்ஸிமமாக சொல்கிறேன் எனக்கு கூட சந்தோஷம் சொல்லிட்டு, ஒரு ஆப்பிள் ஃபோனு, ஒரு ஆப்பிள் லேப்டாப் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மானிட்டர், கீபோர்டு நமக்கு எப்போவுமே ரூமில் இருக்கணும். அதுபோக நான் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஒரு கீபோர்டு, ஒரு வயலின்னு அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு கணக்கு சொன்னேன். அப்போ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 5 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 லட்ச ரூபா காரு, 5 லட்ச ரூபாய்க்கு உங்கள் ரூமில் இதில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, வேற என்ன? அவரே சொன்னார், சரி ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கையில் இருந்தால் ஓகேயா? ஓகேண்ணே அப்படின்னு. 30 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டார். 30 லட்ச ரூபா இல்லை, பட் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்போயே நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், பட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். 30 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு பொருள் சார்ந்த சந்தோஷம் எனக்கு நிலையாக நிற்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், 30 லட்ச ரூபாயில் சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, 30 லட்ச ரூபா வச்சுருக்கவே நீங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்டார். 30 கோடி வச்சுருக்கவே நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறானே, என்ன காரணம்? இதுதான் காரணம். கடவுளை செல்வமாய் பார்ப்பதும் செல்வத்தை கடவுளாக பார்ப்பதும். இப்போ இன்னைக்கு நாம் பேச வேண்டிய ஒரு காரியம், நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கடவுள் ஒருபோதும் பணக்காரனை பாவி என்று சொல்லவில்லை, அறிவிலி என்று தான் சொல்லியிருக்கிறார். இப்போ பணத்தை கொண்டு விண்ணக செல்வத்தை எப்படி கைப்பற்றுவது என்கிற அடிப்படை காரியங்களை கூட தெரியாமல் இருக்கிற நம்மைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அறிவிலி என்று. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும்? என்னிடம் இருக்கிற எல்லா ஆஸ்தி அந்தஸ்து, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய அசையக்கூடிய அசையாத வங்கிகள் இருக்கக்கூடிய, அல்லது நீங்கள் வர்ச்சுவலாவோ அல்லது லிக்யூடாவோ நீங்கள் என்னென்ன வச்சுருக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் கடவுள் தான் அதிபதி. அதை கடவுள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு, அதை ரெட்டிப்பாக்கி அந்த ரெட்டிப்பானதை 4 பேருக்கு உதவி செய்வதற்கு நான் தகுதியானவன் என்னைய கடவுள் நினைச்சதுனால தான் என்னை பணக்காரன் ஆக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் பணக்காரன் ஏழை அப்படின்ற இந்த விகிதத்தை நம்மளால் குறைக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்திற்கும் அதிபதி ஆண்டவர் தான்.
இதை என்னிடம் கொடுத்தால் நான் ரெட்டிப்பு ஆக்குவேன்னு ஆண்டவர் நம்பினதுனால தான் எனக்கு இந்த பிஸ்னஸை கொடுத்துருக்கிறார். இதை என்னால் ரெட்டிப்பாக்கி இதை 4 பேருக்கு பயன்படுத்தக்கூடிய மனுஷனா நான் இருக்கிறேன்னு கடவுள் நம்பியதுனால தான் எனக்கு இந்த அறிவையும் இந்த அறிவின் மூலமாக பணப்பெருக்கத்தை எனக்கு கொடுத்துருக்காருன்னு எவர் ஒருவர் நம்புகிறாரோ, அந்த புரிதலுடைய புள்ளியை தொட்டுட்டாரோ, அவர்கள் எல்லோருக்கும் இவ்வுலக செல்வத்தின் மூலமாக விண்ணக செல்வத்தை கைப்பற்றுவதற்குரிய சூத்திரத்தை சூட்சுமத்தை அறிந்தவர்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஒன்று என்ன, கடவுள்தான் அனைத்திற்கும் அதிபதி அப்படின்ற ஒரு பார்வை நாம் கொண்டிருக்கணும். இரண்டாவது, நான் வெறும் பாதுகாவலன், அதை அனுபவிப்பதற்கும் அதை பெருக்குவதற்கும் வாய்ப்பு பெற்றவன் அப்படின்றத நினச்சிருக்கணும். மூணாவது, தன்னுடைய செல்வத்திற்கு கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் என்ன? கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற போது அப்படியே பெத்து பிடிச்ச போல இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல. இவ்வுலகத்தில் இருக்கிற போல ஒரு மமதையில் அப்படியே இருக்கணும் அப்படின்றது அல்ல. இவ்வுலகில் இருக்கிற பொழுது மறு உலகம் குறித்த ஒரு பார்வையும் அதற்கான தயாரிப்பும் இருக்க வேண்டும். அப்போ மறு உலகத்திற்கான ஒரு சரியான தயாரிப்பு இல்லை அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் சீட்டோ அல்லது ஃப்ளெக்ஸு கிழிஞ்சு போன ஃப்ளெக்ஸை வச்சு கட்டின வீடு தான் கிடைக்க போகிறது அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இவ்வுலகத்திலையும் பணக்காரனாக இருக்கிறவங்க மறு உலகத்திலையும் பணக்காரனாக இருக்கணும்னா பணத்தை சரியாக கையாள வேண்டும். அதற்கு முக்கியமாக நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரே வார்த்தை என்னன்னா, கடவுள்தான் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அதான் இன்னைக்கு 2வது வாசகம் சொன்னது இல்லையா? கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாக தோன்ற வேண்டும். அப்போ கடவுள் விண்ணக அரியணையில் இருக்கிற பொழுது நாம் மாட்சி மிக்கவர்களாக மகிழ்ச்சி மிக்கவர்களாக அந்த விண்ணக அரியணையின் பங்காளிகளாக இறைவனோடு சேர வேணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறாரு. அதைத்தான் சொல்ல, அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாக நீங்கள் தோன்றுவீர்கள். எப்பொழுது? மன்னக செல்வத்தை சரியாக பயன்படுத்தி விண்ணக செல்வத்தை கைப்பற்ற மனிதனாக மாறுகிற பொழுது. புனித கிரகோரி அவர் அழகாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படியே வாசிக்கிறேன். ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற பொழுது இல்லாதவருடையதை இல்லாதவருக்கு இறைவன் உங்கள் மூலமாக கொடுக்கிறார் என்ற மனநிலையில் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற பொழுது இல்லாதவருடையதை இல்லாதவருக்கு இறைவன் உங்கள் மூலமாக கொடுக்கிறார் என்கிற மனநிலையில் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு ஓரளவு உள்வாங்கி இந்த பணக்காரனாக இருக்கிற பொழுதும் கூட செல்வம் என்னும் இருக்கிறதும் கூட ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழணும்னா இந்த வசனம் நமக்கு மிக அழகாக அந்த ஆழமான உண்மையை சொல்லும் என்று நினைக்கிறேன். கொலோசியர் 3:11, கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருக்கிறார். கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருக்கிறார். கஷ்டப்படுகிற ஒருவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை மகிழ்ச்சிப்படுத்துகிற பொழுது விண்ணகத்தில் நமக்கான செல்வம் சேர்க்கப்படுகிறது. எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றாலும், அடுத்தவனுக்குள் கஷ்டத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்துவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றாலும் பகிர்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பன்மடங்காக கொடுப்பார். அப்போ இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகத்தினுடைய 3:11 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவை அனைத்திலும் அனைத்துமாக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, 2 விஷயங்களை நாம் தெளிவாக கையாளன்னு தான் ஆண்டவர் அழுத்தமாக நம்ம சொல்லுகிறார். இன்றைக்கி புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, பணத்தின் மீது இருக்கிற பற்றை முற்றிலுமாக துறந்து விண்ணகத்தை ஆதாயமாக்கி புனிதர்களாக உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அசிசியார் போன்றவங்க பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். அவ்வளோ பெரிய ஒரு வியாபாரி வீட்டில் பிறந்துட்டு அந்த செல்வத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு விண்ணக செல்வம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த புதையலை நோக்கி போனார். என்னுடைய பெயரில் இருக்கிற புனிதர் ஜான் டி பிரிட்டோ, போர்ச்சுகல் நாட்டில் அந்த இளவரசனுக்கு மிக நெருக்கமான அரச குடும்பத்தோடு ஐக்கியமாக இருந்த ஒரு குடும்பம். ஒரு கட்டம் வருகிற பொழுது இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பயணிக்கிறார், விண்ணக புதையலை கண்டுகொள்வதற்காக. சவேரியார் அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த உலகத்தின் பற்றிலிருந்து நான் சற்று அப்பாற்பட்டு போக வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் தள்ளி வைக்க வேண்டும், இறை பணிக்கு தன்னை அர்ப்பணித்து அதன் மூலமாக விண்ணக வாசலை நான் தொட வேண்டும் என்று நினைத்த புனிதர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அதற்கு இணையாக இந்த மன்னக செல்வத்தை முறையாக பயன்படுத்தி விண்ணக வாழ்க்கையை கண்டு கொண்டவர்களும் இருக்கிறார்கள். புனித மரிய வியானி
அவர் பங்கில் இருக்கிற பொழுது பாவசிங்கத்தனத்துக்கு வர்ற மக்களிடமும் சரி, அவரை காண வருகிற மக்களிடமும் சரி, அவர் வாய் விட்டு நன்கொடை கேட்பாராம். ஒரு கட்டத்தில் இவர் என்ன அடிக்கடி பணம் கேட்குறாருன்னும் போட ஜான் மரிய வியானியவே குறையா பேசினவர்கள்லாம் உண்டு. ஆனால் அதை பற்றிலாம் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. ஒவ்வொரு முறையும் வருகிற அந்த பணத்தை கொண்டு அந்த ஆர்ஸ் நகரத்து மட்டுமல்ல, ஆர்ஸ் நகரத்தில் அருகில் இருக்கிற எல்லா பங்குகளிலுடைய வளர்ச்சிக்கும் பங்கு நிதியாக தன்னிடம் வருகிற பணத்தை தன்னிடம் வருகிற மக்களிடமிருந்து பெற்று கொடுத்து அத்தனை பங்குகளை உருவாக்கியவர் தான் புனித மரிய வியானி. அதனால தான் அவர் மறை மாவட்ட குருக்களுடைய பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக பார்க்கப்படுகிறார். தாம் பங்கு மாத்திரம் வளர்ந்தா பத்தாது, தனக்கு வருகிற எனக்கு கடவுள் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு மக்கள் எல்லோரும் என்னை நோக்கி வருகிறார்கள் என்றால், எனக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் அது எனக்கானதல்ல, என் மூலமாக செயல்பட வேண்டும் என்ற காரியங்கள் நிறைய இருக்கிறது. இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், நான் கருவியாக இருப்பதில் ஆசீர்வாதமாய் நினைக்கிறேன் என்று மரிய வியானி தன் மூலமாக வாங்கி கொடுத்து உருவாக்கிய பங்குகள் ஏராளம் இன்றைக்கு ஆர்ஸ் நகரத்தை சுற்றி இருக்கிறது. ஒன்று எங்கள் மறை மாவட்டத்தில், சிவகங்கை மறை மாவட்டத்தில் தந்தை லூயி லெவே அவருடைய புனிதர் பட்டத்திற்கான அவருடைய அந்த பிளஸ்ஸட் அந்த நிலையை நோக்கி நாங்கள் அவருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த மனிதர் எங்கள் மறை மாவட்டத்தில் 40-50 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார். அவர் என்ன பண்ணார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது ஃப்ரான்ஸில் அவருடைய சொத்து பத்துலாம் இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மாலாம் சொத்து பிரிக்கும் போது எனக்குரிய சொத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு நம்ம ஊரில் எங்கள் மறை மாவட்டத்தில் அவர் கட்டிய கோயில்கள் இன்னுமே இருக்கிறது. அதுபோல் உங்கள் மறை மாவட்டத்தில் நீங்கள் பாருங்கள், இருக்கிற ஓங்கி உயர்ந்து நிற்கிற வெள்ளக்காரன் கட்டின கோயில், வெள்ளக்காரன் கட்டின கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் மிஷனரிஸ் கட்டின கோயில்னு. அந்த ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாடியும் இது போன்று மன்னக செல்வத்தை முறையாக பயன்படுத்தி விண்ணக வாழ்வை பெற்றுக்கொண்ட மிஷனரி குருக்களுடைய உழைப்பு பின்றாக இருக்கிறது. இதை நான் அடித்து சொல்வேன், ஆணித்தரமாக சொல்லுவேன். உங்கள் ஊரில் ஒரு 300 வருடம் 200 வருடம் கடந்த ஒரு கோயில் இருக்கிறது, ஏன் 100 வருடம் கடந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பாக ஏதாவது ஒரு மிஷனரி ஊரில் போய் தன்னுடைய சொத்தை விற்று கொண்டு வந்திருப்பார். இல்லைனா ஊரில் போய் நான் இந்த மாதிரி காரியம் செய்கிறேன், எனக்கு கொடுங்கன்னு காசை வாங்கிட்டு கட்டிய கோவில்களும் அவர்கள் கட்டி எழுப்பிய நிறுவனங்களும் மருத்துவமனைகளும் பயிற்சி கூடங்களும் இன்றைக்கு நமக்கு சாட்சியாக நிற்கிறது. இப்போ 2 சாட்சியம் சொல்கிறேன். பணத்திலிருந்து முழுவதுமாக, இந்த விண்ணக செல்வத்திலிருந்து முழுவதுமாக அப்பாற்பட்டு நின்று விண்ணக செல்வத்தை பெற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த மன்னக செல்வத்தை முறையாக பயன்படுத்தி அதன் மூலமாக விண்ணக பேரின்பத்தை விண்ணக அரியணையை பெற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இதில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். எனக்கு தனிப்பட்ட ஒரு சில அனுபவங்கள்லாம் இருக்கிறது. குறிப்பாக ஆராதனை வலையொலியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு சில பேர் எனக்கோ அல்லது என்னோட தீபன் பாவதற்கோ தொடர்பு கொள்ளுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஃபாதர் நான் கொடுப்பது உங்களை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. பெரும்பாலும் என்னிடம் வந்தாலும் சரி, ஃபாதர் தீபனுக்கு வந்தாலும் சரி, நான் எப்போவுமே தீபனுக்கு தான் டைரக்ட் பண்ணுவேன். அவர் வந்தால் என்கிட்ட சொல்லுவார், பிறட்டோ இந்த மாதிரி கொடுத்தாக பிறட்டோ, இந்த காரியத்திற்காக கொடுத்தாக பிறட்டோ அப்படின்னு என் நண்பா என்னட்ட அப்படின்னு சொல்லுகிற பொழுது இதை அடிக்கடி சொல்லுவார். உன்னிட்ட ஒருவேளை அவங்க பேசினா கூட, எப்படி உன்னிட்ட ஒருவேளை அவங்க பேசினா கூட அவங்க கொடுத்துருக்காங்களான்னு தயவு செஞ்சு கேட்டுறாத, கொடுத்தீங்களாம்ல நன்றின்னு கூட நீ வாய் விட்டு சொல்லிடாத. பிகாஸ் அவங்க கொடுக்கும் போதே சொன்னது உங்களை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது, உங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் எப்படி உங்கள்கிட்ட கொடுக்குறது, அதனால உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஃபாதர் ஆகும், யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை நான் சந்தித்திருக்கிறேன். எனக்கும் அதே போல் நேரடியாக நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஒரு சில பேர் கொடுக்குற பொழுது, ஃபாதர் உங்களுக்கு தவிர, என் ஆண்டவரை தவிர, என்னையை தவிர, நம்ம 3 பேரை தவிர இந்த காரியம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கொடுக்குறதுலே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு தொகை கொடுத்தாலும் கூட அந்த ஒரு உறுதிப்பாட்டை, அந்த ஒரு உறுதிமொழி என்னட்ட கேட்டுட்டு கொடுத்தவர்கள் எத்தனையோ மக்களை நானும் பார்த்துருக்கிறேன். இதுபோல் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறோம். எப்படி இந்த உலகை வெறுத்து மேலுலக வாழ்வை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த உலகத்தில் இறைவனிடத்து கொடுத்துருக்கிற செல்வம், எனக்கு கொடுத்துருக்கிற அறிவு, எனக்கு கொடுத்துற வாய்ப்பு வசதிகளை நான் இன்னும் பயன்படுத்தி இங்கே நல்லா உழைப்பேன், மடத்தை பெருக்குவேன், நான் ஓடி உழைப்பேன், கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதை ரெட்டிப்பாக்குவேன், அது மூலமாக 4 பேருக்கு செய்வேன், அந்த சந்தோஷத்தில் விண்ணக வாழ்வை நான் பெறுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் 3வது மனிதர்கள் எப்படி எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சு கடைசியில் அறிவிலியேன்னு ஆண்டவர்கிட்ட பேர் வாங்கின அந்த பணக்காரர்களைப் போல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். 3வது நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரிடமிருந்து அறிவிலியே என்கிற ஒரு அவப்பெயரை வாங்குவதோடு விண்ணகத்தை ஆதாயமாக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை நாம் இழந்து போய்விடுவோம். புனித அசிசியாரை போலவோ
அல்லது மரியவியானியைப் போலவோ யாராவது ஒருவரை மாடலாக நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த விண்ணக செல்வத்தை அடைவதற்கு மண்ணக செல்வத்தை சரியாக நான் பயன்படுத்துவேன் என்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நாளாகவும், அந்த சரியாக பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுக்காலத்தினுடைய 18வது ஞாயிறில் வருகிற இந்த இறைவார்த்தை செய்தி நமக்கு தருகிற அழைப்பு அல்லது நமக்கு கொடுக்கிற ஒரு அறைகூவல் என்கிற உணர்வோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் உங்களை செல்வந்தர்களாக வைத்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேள்வியும் எப்போதும் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்னுடைய செல்வத்தை கடவுளாக பார்க்கிறேனா, இல்லை என் கடவுளையே நான் செல்வனாக பார்க்கிறேனா? கடவுளை செல்வமாய் பார்த்தால் விண்ணக செல்வம் நமக்கு உரிமையாகும் என்கிற உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.